இந்தியாவில் ஏழை மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சமையல் எண்ணெய் என்ற பெயரை பாமாயில் வேகமாக இழந்து வருகிறது. அந்த இடத்தை சோயாபீன் எண்ணெய் கைப்பற்றி வருவதாக கூறுகின்றன உற்பத்தி நிறுவனங்கள். கடந்த மாதம் இந்தியாவின் பாமாயில் இறக்குமதி 2,75,241 டன்னாக குறைந்தது. முந்தைய ஆண்டின் ஜனவரியில் செய்யப்பட்ட இறக்குமதியை காட்டிலும் இது 65 விழுக்காடு குறைவு. மேலும் ஒரு மாதத்தில் இவ்வளவு குறைவாக இறக்குமதி செய்யப்படுவது 13 ஆண்டுகளில் இதுவே முதன்முறை. இந்தியாவில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய்களில் கடந்த பல ஆண்டுகளாகவே பாமாயில் தான் முதலிடத்தில் இருந்து வந்தது. ஆனால் பாமாயில் உள்ளிட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டதன் விளைவாக அதன் விலை உயரத் தொடங்கியது. இதன் காரணமாகவே பாமாயில் விற்பனை சரிந்துள்ளதாகவும் தற்போது அதன் இடத்தை சோயாபீன் எண்ணெய் பிடிக்க தொடங்கியுள்ளதாகவும் இந்திய சமையல் எண்ணெய் பிழியும் நிறுவனங்கள் சங்கம் தெரிவித்துள்ளன. 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் 1,88,859 டன் சோயாபீன் எண்ணெய் இறக்குமதியான நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மட்டும் அது 4,44,026 டன்னாக அதிகரித்துள்ளது. பாமாயில் மலேசியா, இந்தோனேஷியாவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தன. அர்ஜென்டினா, பிரேசில், ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து சோயாபீன் எண்ணெய் அதிக அளவில் வாங்கப்படுகிறது. சோயாபீன் எண்ணெய் அதிக அளவில் விரும்பப்படுவதில்லை என்று கூறுகின்றனர் எண்ணெய் வணிகர்கள். சோயா ஆயில் இம்போர்ட்ல வந்தாலும் வடநாட்டில் கொஞ்சம் விற்கும். தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் யாருமே சோயா விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த ஸ்மெல் கருவாடுவாத அடிக்கும். அது நமக்கு பிடிக்காது ரொம்ப பேருக்கு. உலகிலேயே சமையல் எண்ணெயை அதிகம் நுகரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ள நிலையில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது.